மனோரமாவின் மறைவு திரையுலகத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று திரையுலகினர் தெரிவித்திருக்கிறார்கள். மனோரமா புதுமுகங்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பதாகவும் நடிகர்கள் புகழாரம் சூட்டியிருக்கிறார்கள். ஒரு நடிகனா நான் எப்பவுமே ஒரு மாணவனா நான் என்ன கருதுற நிலையில மனோரமா ஆட்சி ஒரு பெரிய பாடம், படித்து முடிக்க முடியாத ஒரு பாடம். ஏன்னா அவங்க 1000 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. 1000 படங்கள்ல நடிச்சாலும் அவங்க ஒரே மாதிரியா இருந்ததில்லை. ஒரு கதாபாத்திரம் இன்னொரு கதாபாத்திரமா இருந்ததில்லை. அது அந்த ஒரு நேர்த்தி, அந்த ஒரு நடிப்பினுடைய நேர்த்தியை எந்த ஒரு நடிகனும் அல்லது நடிகையும் எட்டி பிடிக்க முடியாதுன்றதுதான் என்னுடைய கருத்து. சிவாஜி சார், எம்ஜிஆர் சார், சாவித்திரி அம்மா இவங்கெல்லாம் திரையுலகத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான்களா மக்கள் மனசில் நின்றுகிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில் ஒருத்தர் உள்ள நுழைஞ்சு தனக்கான ஒரு இடத்தை தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். அதில் ஹியூமர் சைடு எடுத்தீங்கன்னா நாகேஷ் சார் ஒரு சைடு கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கார். ஆனால் ஒரு பெண்மணியா காரைக்குடியிலேருந்து புறப்பட்டு இவர்களுக்கு மத்தியில் உள்ள நுழைஞ்சு தன் நடிப்பு திறமையால் மட்டுமே அவங்க காமெடி, பாட்டு, அது போக குணச்சித்திர வேடங்கள், இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 தலைமுறை தாண்டி அவங்க நின்ன விஷயம் மிகப்பெரிய சாதனை. மனோரமாவுடைய ஒரு அருமையான குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஷாட் ஆக்ட் பண்ண அப்புறம் தனக்கு அது சரின்னு படலைன்னா எப்படியாவது இன்னும் 2-3 ஷாட் எடுக்க சொல்லி கேட்பாங்க. அந்த அளவு ஒரு வேஷம்னு எடுத்துக்கிட்டா அதை ஊன்றி போறவங்க அவங்க. நாங்களாவது ஒரு ஷாட் ஓகேன்னுட்டா ஹாப்பியாக போயிடுவோம். ஆனால் அவங்க விட மாட்டாங்க. எனக்கு என்னமோ சரியா படலை, இன்னும் ஒரு தடவை எடுங்க, இன்னொரு டேக் எடுங்க அப்படிலாம் கேட்பாங்க. அந்த அளவு ரொம்ப ஆர்வம் உடைய ஒரு நடிகை. இப்போ வர காமெடி கேர்ள்ஸ் எல்லாம் கூட காமெடி பண்ணோன்னா மனோரமாவை தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ கடவுள் படைப்புக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த அம்மா எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் படைச்சதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு 100% உழைச்சி அவங்க கடவுள் நம்பிக்கை வேற அதிகம், அந்த தொழில் மேலே வச்சிருக்கிற பக்தியும் அவங்க அந்த தொழிலுக்காக பார்த்தீங்கன்னா தொழில் மேல வச்ச பக்தி ஒண்ணு, இன்னொன்று பக்கம் பாத்தீங்கன்னா மனிதர்களை ரொம்ப நல்லா மதிப்பாங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு காமெடி அப்படின்னு இன்னைக்கு இனிமேட்டு நடிகைகள் வரப்போறாங்க. அத்தனை பேரையும் காமெடி நடிகர்களுக்கே அவங்க தான் முன்னுதாரணம். அவங்கள பொம்பளை சிவாஜின்னு தான் சொல்லுவோம். எனக்கு ரொம்ப 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 ஒரு பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ். தமிழ் சினிமாவில் ஒரு மிக மிக முக்கியமான, மிக புகழ்பெற்ற, நல்ல உயர்ந்த பண்புகள் உள்ள ஒரு ஆக்ட்ரஸ். அவங்களோட மனசு அந்த மாதிரி ஒரு மனசு. யாரை பார்த்தாலும் ஆசையா பேசுவாங்க. நிஜமாவே அத்தனை பேருக்கு அவங்க தான் ஆச்சு.